வடசென்னை படபாணியில் சாக்கடை வழியாக ஜெயிலுக்குள்ள போதைப் பொருட்களை கடத்தி இருக்காரு இங்க ஒரு இளம் ரவுடி. செல்லுக்குள் சொகுசாக வாழ நினைத்தவரின் கொலை முயற்சி திட்டங்கள் அம்பலமானது எப்படி? செருப்புக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்து ஜெயிலுக்குள் கடத்தி வரும் அன்புவின் அசாத்தியத்தை வடசென்னை படத்தில் பார்த்திருப்போம். இந்த கேடித்தனத்தை அப்படியே ஃபாலோ செய்து சாக்கடை வழியாக கஞ்சா, சிகரெட், செல்போன், மதுபானம் போன்ற பொருட்களை சிறைக்குள் கொண்டு வந்து சொகுசாக வாழ்ந்திருக்கிறார் ஒரு பிரபல ரவுடி. திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த அந்த ரவுடியின் பெயர் நந்தகுமார். இவருக்கு அம்மா அப்பா ஆசையாக வைத்த பெயர் நந்தகுமார். ஆனால் சேட்ட நந்தா என்று சொன்னால்தான் அனைவருக்கும் தெரியும். பார்ப்பதற்கு அப்ராணி போல காட்சி கொடுக்கும் இந்த பால்வடியும் முகம் பல அசால்ட் சம்பவங்களையும் அரங்கேற்றியிருக்கிறது. சாலையில் உள்ள பேரிகார்டை இழுத்துச் செல்வது, அரிவாள் பட்டா கத்தியோடு ரீல்ஸ் போடுவது, கைதாகி போலீஸ் வாகனத்தில் ஏறுவதை ஆள் வைத்து வீடியோ எடுத்து நானும் ரவுடிதான் என இன்ஸ்டாவில் அப்லோட் செய்வது, நீதிமன்ற வாசலில் இருந்து வெளியேறி ஜெயிலுக்கு செல்வதை படம் பிடித்து பந்தா காட்டுவது, இப்படி இவர் காட்டிய அலப்பறைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. வயசுதான் சிறுசு, ஆனா வரலாறு பெருசு. கத்தி பதறும், தலை செதறும். இந்த டைலாக்கை போல இவரின் கிரைம் வரலாறு மிகவும் பெரியது. வெறும் 23 வயதில் திருநள்ளாறு உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பலமுறை கைது செய்து சிறையில் அடைத்தும் கையில் மாவு கட்டு போடும் இந்த கைப்பிள்ளை அடங்கவே இல்லை. கடந்த ஏப்ரல் மாதம் இவர் மீது 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளித்த புகாரின் பேரில் ரவுடி நந்தா போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறைச்சாலையிலிருந்தே சேட்ட நந்தகுமார் பல குற்ற செயல்களுக்கான திட்டங்களை தீட்டுவதாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி நள்ளிரவு போலீசார் சிறைக்குள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களான 2 செல்போன்கள், பேட்டரி, சிம் கார்டு போன்றவை கழிவறை பேஷனிலிருந்து எடுக்கப்பட்டது. உடனே நந்தாவின் அறையை அலசி உள்ளனர். அதில் சிகரெட், கஞ்சா, ஓட்கா, வெள்ளை நிற மாத்திரை ஆகியவை கண்டெடுக்கப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து நந்தகுமார் மீது தடை செய்யப்பட்ட பொருட்களை சிறைச்சாலைக்குள் வைத்திருந்ததாக காரைக்கால் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது. போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நந்தகுமார் கடந்த 6 மாதங்களாக சிறையில் உள்ளார். இதனிடையே சிறையில் வசதிகள் போதாததால் வெளியே உள்ள நண்பர்களின் மூலமாக போதைப் பொருட்களையும் செல்போனையும் சிறைக்குள் கொண்டுவர முயன்றுள்ளனர். இதற்காக சிறையிலிருந்து வெளியேறும் சாக்கடை வழியாக வெளியே இருந்து கயிறை கட்டி போதைப் பொருட்களையும் செல்போன் சார்ஜர் பேட்டரிகளையும் உள்ளே கொண்டு வந்துள்ளார். இப்படியாக பல நாட்கள் இந்த கேடி வேலை நடந்திருக்கிறது. இது மட்டுமின்றி இங்கிருந்து ஒரு கொலை முயற்சி திட்டத்தையும் ரவுடி நந்தா தீட்டியது அம்பலமானது. நந்தகுமார் மீதான போக்சோ வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. அங்கே பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் ஒருவர் சாட்சி அளித்துள்ளார். இதனால் அவர் மீது ஆத்திரமடைந்த நந்தகுமார் சிறையில் இருந்தவாறே செல்போன் மூலம் தனது கூட்டாளிகளை வைத்து சாட்சி சொன்ன நபருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார். அதன்படி கடந்த மாதம் 16ஆம் தேதி இரவு திருநள்ளாறு பேருந்து நிலையத்தில் சிறுமியின் உறவினரை நந்தகுமாரின் கூட்டாளிகள் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நந்தா சிறையில் இருந்தவாறு கூட்டாளிகளுக்கு தகவல் சொன்னது எப்படி என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் நந்தகுமார் செல்போனை வைத்து கூட்டாளிகளை ஏவி இப்படி ஒரு பகீர் திட்டத்தை செயல்படுத்தியதும் உறுதியாகியுள்ளது.
இளம் வயதில் போதை, கெத்து என வாழ்க்கையை தொலைத்துவிடும் இதுபோன்ற ரவுடிகளை சிலர் முன்மாதிரியாக கொண்டு இன்ஸ்டாவில் ஓஜி சம்பவம் என பதிவிட்டுக் கொண்டிருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.